ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் அவல் பொட்டுக்கடல தேங்காய் வச்சு அருமையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். கேரளா பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அவல் மட்டை அவல்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். நான் லேசான அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கெட்டி அவல் கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா அவலை வறுத்து விட்டுறலாம். நீங்கள் கப்போ டம்ளரோ மெஷரிங் கப்போ எதில் எடுத்தாலும் மற்ற பொருட்களோ அதிலேயே எடுத்துக்கலாங்க. அவல் பார்த்திங்கன்னா வறுக்கும் போதே நல்லா மணம் வரும். கையால் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையணும். அதுதான் நம்மளுக்கு வறுவட்டுறதுக்கான பக்குவம். பாருங்கள், அவல் நல்லா வறுவட்டுருச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம ஆற விட்டுறலாம். இப்போது அதே கடாயில் பார்த்திங்கன்னா நான் அவல் எடுத்த அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு நிமிஷம் போல் இந்த பொட்டுக்கடலையும் ஏலக்காய் வறுவிட்டால் போதும். பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக பொட்டுக்கடலை செவக்கணும். அப்போ தான் பொட்டுக்கடலையோட பச்சை ஸ்மெல் இருக்காது. நம்ம அதையும் தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாங்க. அதே கடாயில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு நான் 1/4 கப் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து விட்டுறலாம். ஏன்னா நம்ம 2 நாளைக்கு வச்சாலும் இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த தேங்காய் நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோங்க. பாருங்கள், தேங்காய் வறுவட்டுருச்சு. அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அவல் பொட்டுக்கடல பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. சூட்டோடு நம்ம சேர்த்துடக்கூடாது. நல்லா ஆறின பிறகு தான் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வந்துடணுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். நல்லா ஃபைன் பவுடராக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்குங்க. நம்ம அதை ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே கடாயில் நான் 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைப்படுனா நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அவல், 1/2 கப் பொட்டுக்கடல, 3/4 கப் தேங்காய், 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. 3/4 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பாகுபதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதும். நீங்கள் வெல்லம் சேர்த்துற அப்படின்னா வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் கல், மண், தூசெல்லாம் இருக்கும். நாட்டு சர்க்கரையில் அது இருக்காது. அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை வேணாலும் இது பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம். பாருங்கள், நல்லாவே நாட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா நுரைச்சி வருது. இதுதான் நம்மளுக்கு சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் பொட்டுக்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த அவல் இந்த சக்கரை பாகுலேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்துடும். நம்ம கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கடாயில் எல்லா பக்கம் இருக்கிற அவளும் இது கூட கலந்து வரணும். நல்லா கலந்து சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து விட்டுருக்கிற தேங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் துண்டு சேர்த்தும் போது நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வாயில் கடிப்படும். அப்போ அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து கூட கலந்துக்கலாம். தண்ணி தெளித்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் நம்ம 2 நாளைக்கு வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். இதுதான் நம்மளுக்கு சரியான பதம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் அப்படியே உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கேக் போல் கட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு டிஃபன் பாக்ஸோ ஒரு பவுலோ ஒரு கப்போ எது இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அவல் கலவையை அதில் போட்டுட்டு நம்ம இது போல் ஒரு டம்ளர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுறலாம். நல்லா இது போல் அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே.
இப்போ கத்தி வச்சு நம்ம ஓரமாக எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் கமுத்துனோம்னா நம்மளுக்கு கேக் போல் சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப செய்கிறது ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இனி வந்து நம்ம கத்தி போட்டு பீஸ் போல் கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு வந்து நெய் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணல. ஆயிலுமே வந்து 2 ஸ்பூன் தேங்காய் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு ஸ்நாக்ஸு. Thank you for watching.